இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு மட்டன் கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக, எவ்வளோ ஸ்பைஸியாக, எவ்வளோ எம்மியாக செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் மட்டன் நல்ல ஒரு போன்லெஸ் மட்டன் எடுத்துகிட்டு நல்லா நான் மட்டனை 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டனில் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது நம்ம இப்போ குக்கரை மூடி நம்ம இதை வேக வச்சுருவோம். இது ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வேகணும். இந்த செட்டிநாடு மட்டன் கிரேவி ஹோட்டலில் செய்கிற ஸ்டைலே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 minutes இப்போ இது வேகட்டும். நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்தோட நெருப்பை குறைச்சதும் 10 minutesல அமர்த்திடலாம். மட்டன் நல்லா ஜூஸியாக நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ கிரேவி எப்படி பண்ணலாம், மசாலா என்னென்ன மசாலா அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு மட்டன் கிரேவி நம்ம செய்கிறதுக்கு இப்போ நம்ம மசாலாலாம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகா 15 காஞ்ச மிளகா அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி 1 tablespoon மல்லி, சீரகம் 1 tablespoon, சோம்பு 1 teaspoon எடுத்துக்கிட்டால் போதும், மிளகும் 1 teaspoon போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கணும். காஞ்ச மிளகா 15 காஞ்ச மிளகா, மல்லி 1 tablespoon, சீரகம் 1 tablespoon, சோம்பு 1 teaspoon, மிளகு 1 teaspoon. நம்ம காஞ்ச மிளகா 15 போடுறதுனால உங்களுக்கு மிளகு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பவுடர், தண்ணி ஊற்றாமல் நம்ம எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இப்போது பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், இது பியோர் கோகோனட் ஆயில். இது எங்கள் ஃபேக்ட்ரியிலே நாங்கள் தயாரிக்கிறது. பியோர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் அந்த செட்டிநாடு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நான் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கிறப்ப நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த காஞ்ச மிளகா மிளகு போட்டு பண்ணியிருக்கிறனால நம்ம அது மிளகா பார்த்து சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் போதும். கோகோனட் ஆயிலுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. எப்பயுமே நம்ம செட்டிநாடு கிரேவி பண்ணுறப்ப கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம்.
ஒரு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. அப்புறம் இப்போது தக்காளி நல்லா நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா நம்ம இதோட சின்ன சின்ன தக்காளியாக நல்லா நம்ம எடுத்துருக்கேன். அது நல்ல பழமான உள்ள தக்காளியாக ரெட் கலரில் இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம காரம் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போதும். 2.5 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம மிச்சம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஏதாவது நீங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறப்பையோ இல்லாட்டி குழம்பு செய்கிறப்ப கூட இது லைட்டாக இது போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கிரவுண்டட் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரை. மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த மட்டனை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டனில் நம்ம சால்ட் போட்டு தான் வேக பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் மட்டன் வேக வைக்கிறப்ப சால்ட் போட்டிருக்கனால நான் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். இது ஹிமாலயா சால்ட், அதனால் இந்த கலரில் இருக்குது. கிரேவிக்காக தகுந்தாப்பில் நம்ம சால்ட் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப டெம்ட் ஆகுது பார்க்குறப்பயே. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு நான் பார்க்கலாம். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் நான் காட்டுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் இது மாதிரி கருவேப்பிலை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு மட்டன் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஜூஸியாக நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது மட்டன். நீங்கள் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.